Hello viewers, வணக்கம். வெல்கம் பேக் டு லேர்ன் வித் லேப் டெக் அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹோம் யூபிஎஸ், தட் இஸ் ஆர் ஹோம் இன்வெர்டர்ஸ். ரெண்டும் மோராலஸ் சேம் தான், அதோட டிஃப்ரென்சஸ் கூட பார்க்கலாம். ப்ளஸ் எப்படி வாட் இஸ் இன்வெர்டர், அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், சைசிங் ஆஃப் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி செலக்ட் பண்ணுறது, and different kind of inverters and voltage ranges and how to install the inverter அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கடையில் போய் கேட்குறோம் அப்படின்னா, இன்வெர்ட்டர் கேட்குறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களோட லோடு சைஸ் என்ன, உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ரூம் யூஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ லைட், எவ்வளோ ஃபேன், இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பட்ஜெட் கேட்பாங்க. ஸோ இதை ரெண்டையும் ஏதாவது ஒன்று பேஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். பட் நம்ம அது நம்மளோட இன்புட்டை பேஸ் பண்ணி அவங்க சைஸிங் அவங்க பண்ணுவாங்க, எவ்வளோ வோல்டேஜ், எவ்வளோ விஏ, எவ்வளோ கேவிஏ அப்படிங்கிறது. நாமளே இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம காஸ்ட்டும் சேவ் பண்ணலாம், யூட்டிலைசேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். மோரோவர் இப்போ ஒரு ரூமில் இருந்து இன்னொரு ஒரு ரூமுக்கு மட்டும்தான் கனெக்ஷன் கொடுக்கணும், 2 ரூமுக்கு மட்டும்தான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நம்ம லைனில் கனெக்ஷனை கொடுத்துட்டோன்னா எப்படி எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரூமில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ரூமில் போய் யூஸ் பண்ணிக்கலாம் பவர் இல்லாத டைமில். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் எவ்வளோ லோடு எடுக்குது, இதெல்லாம் நீங்கள் ஒரு பேசிக் ஐடியா வச்சுக்கலாம். ப்ளஸ் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லோ வேல்யூவா இல்லை ஹை வேல்யூவா அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேஞ்சஸ் லோடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்றதும் பார்த்துக்கலாம். அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பார்த்துக்கலாம், ஹவு டு யூஸ், அது மாதிரி பேட்ரி மெயின்டெனன்ஸு அண்ட் எப்படி வச்சுக்கணும், இதெல்லாம் நீங்கள் ஓரளவு இன்வெர்ட்டர் பற்றி ஒரு ஐடியா இருந்தாலும் அதை எப்படி அதில் என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்குது, நம்ம எப்படி அதை டச் பண்ணுறது, எதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாமும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோன்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். ஓகே, நம்ம இப்போ வீடியோவுக்கு போகலாம். நான் இப்போது இன்வெர்ட்டர் வச்சுருக்கேன், வாங்கியாச்சு. நம்ம இப்போ ஒரு இன்வெர்ட்டர் அண்ட் ஒரு பேட்ரி, நம்மளோட லோடு அண்ட் எம்சிபி அதர் கனெக்ஷன்ஸ், அதாவது பேலன்ஸ் ஆஃப் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுட்டோம். ஸோ இப்போ சூஸிங் ஆஃப் த காம்பனன்ட்ஸ்ன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்வெர்ட்டர் இப்போ நீங்கள் உங்களோட வெண்டார் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட லோடு டீட்டெயில் அண்டு அப்படி இல்லைன்னா உங்களோட பட்ஜெட் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க பிளான் பண்ணுவாங்க. பட் நம்ம எப்படி பேசிக்கலாக அவங்க டெக்னிக்கலாக டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை 12 வோல்ட் சிஸ்டமா, 24 வோல்ட் சிஸ்டமா, 650 VA, 450 VA, கம்ப்யூட்டர் அது மாதிரி சின்ன லோடுனா ஒரு 250, 300 அந்த மாதிரி கூட சின்ன யூபிஎஸ் மாதிரிலாம் வருது. ஸோ இன்வெர்ட்டர்னு வரும்போது மினிமம் ஒரு 650 VAவாவது இருந்தால் தான் ஒரு 2 லைட்ஸு, ஒரு ஃபேன், அந்த மாதிரி மினிமம் ஒரு டிவி அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி கண்டிஷனில் சிங்கிள் பேட்டரி சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் பேட்டரினா 12 வோல்ட்டு. ஸோ இந்த சிஸ்டத்தை ஃபுல்லாக டிசைட் பண்ணுறதே பேட்டரி தான். ஸோ பேட்டரியில் 12 வோல்ட்டா, 24 வோல்ட்டா, 36ஆ, 48ஆ இப்படி தான் போயிட்டுருக்கும். இதை பேஸ் பண்ணி 650, 850, 1 kVA அண்ட் 2 kVA அப்படி மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 750 VA வித் ஒரு 42 12 வோல்ட் சிஸ்டம் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதான் காம்பனன்ட்ஸு. ஸோ ஒரு இன்வெர்ட்டர் கனெக்ஷனுக்கு ஒரு இன்வெர்ட்டர் அண்ட் ஒரு பேட்ரி அண்ட் சம் பேலன்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ். பேலன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ராப்பர் வயரிங் அதெல்லாம் பண்ணலைன்னாலும் இந்த இன்வெர்ட்டர் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ அதை பார்க்கலாம். ஸோ இந்த இன்வெர்ட்டரை அன்பேக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டரியை அன்பேக் பண்ணிட்டோம். ஸோ இதோட மேனுவல் அண்டு வாரண்ட்டி. இப்போ நம்ம இந்த இன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது டு த கிரிட்டு சார்ஜிங்காக, பேட்டரியோட சார்ஜிங்காக இபியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்டு இது லோடு, இதில் தான் நம்ம லோடை கனெக்ட் பண்ண போகிறோம். அண்டு இது பேட்ரி கனெக்ஷன்ஸு. ஸோ பேட்ரி எப்போவுமே ஏஹெச்சில் இருக்கும். ஸோ நம்ம ஹை கரண்ட் ரேட்டிங் இருக்கிறதால திக்கான ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்டு இதில் உள்ள டெர்மினல்ஸ் பார்த்திங்கன்னா, இதை நம்ம ஒரு சாக்கெட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நியூட்ரல் கொடுக்க தேவையில்லை. இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எம்சிபி
ஒரு எம்சிபியை கனெக்ட் பண்ணிட்டுலாம். இதுதான் வந்து நம்மளோட இபி லைனில் கொடுத்துருப்பாங்க. இதில் அன்ரெகுலேட்டட், ரெகுலேட்டர்னு 2 சுவிட்சஸ் இருக்கும். ஸோ அன்ரெகுலேட்டட் அப்படிங்கிறது இன்வெர்ட்டர் மோடு, ரெகுலேட்டர் அப்படின்றது யூபிஎஸ் மோடு. ஸோ ரெகுலேட்டடாக யூஸ் பண்ண யூபிஎஸ்க்கும் இன்வெர்ட்டருக்கும் என்ன பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ் வந்து சுவிட்சிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ரெகுலேஷன் வந்து 100லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 180லேருந்து 230 வரைக்கும் நமக்கு கிடைக்கும், ரெகுலேஷன் பண்ணோம். பட் இன்வெர்ட்டர் வந்து ஸ்லோ சுவிட்சிங் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் 100ல் கீழே போனாலே உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கு தான். உங்களுக்கு கம்ப்யூட்டர் அது மாதிரி யூஸ் பண்ணணும்னா யூபிஎஸ் மோட்லேயும் ரெகுலேட்டர் மோட்லேயும், நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்ரெகுலேட்டர் மோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பட் யூபிஎஸ் மோட் போகும்போது தட் ஹேஸ் டு டூ சம் ஒர்க்ஸ் ஆல்சோ, நிறைய ப்ராசஸிங்லாம் இருக்கும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் உங்கள் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இது அன்ரெகுலேட்டடாக, ரெகுலேட்டடாக, தட் இஸ் யூபிஎஸ்ஸாக, இன்வெர்ட்டரா அப்படின்ற மோடில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பேட்ரி செலெக்ஷன் இருக்குது. பேட்டரியில் வந்து லோ, ஹை, மீடியம், ஹைன்னு இருக்கும். ஸோ பேட்ரி வந்து நீங்கள் வந்து ஒரு 100 AH, இப்போ வந்து நான் ஒரு 42 AH தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் மினிமமே 100 யூஸ் பண்ணலாம். 100லேருந்து 150 ஒரு ரேஞ்சு, 150 to 200, 200 to 250 AH அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது நம்ம லோ, மீடியம், ஹை யூஸ் பண்ணிக்கலாம். அனதர் சுவிட்ச் இங்கே இருக்குது. இது வந்து டியூப்லர் பேட்டரியா, எஸ்எம்எஃப் பேட்டரியா, இல்லை லோக்கல் பேட்டரியா அப்படின்றத பேட்டரி செலெக்ஷனை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பேட்டரி செலெக்ஷனுக்காக தான் உள்ளது. ஸோ இங்கே வந்து என்ன பேட்டரி, இங்கே சிஸ்டமுக்கு இந்த சிஸ்டம் வந்து என்ன பேட்டரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ 12 வோல்ட் சிஸ்டம்ன்றதால இது வந்து 12 வோல்ட்டு, மேக்ஸிமம் 22 ஆம்ஸ் வரைக்கும் இதை லோட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த இன்வெர்ட்டர் பேட்ரி. இது வந்து ஒரு 42 AH பேட்ரி. இதில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் அதிலே பிரிண்ட் ஆகிருக்கும். நம்ம இன்வெர்ட்டர்லேருந்து வர பாசிட்டிவ் அண்ட் ரெட் அண்ட் பிளாக் ஒயரை வந்து அதில் அப்படியே கொடுத்துட்டு இதில் நட் அண்ட் போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கணும். இது நார்மல் ஒயரு 320 அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் வாரண்ட்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா பேட்ரி தான் இப்போ இது வந்து இப்போ எஸ்எம்எஃப் சீல்டட் பேட்ரி, இதில் வந்து மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இருந்தாலும் வாரண்ட்டி வந்து நம்ம ரொம்ப முக்கியம். வாரண்ட்டி கார்டை வந்து நம்ம பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணலாம். இன்வெர்ட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இபி லைன் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட சுவிட்ச் போர்டில் வந்து இந்த மாதிரி நிறைய எம்சிபி இருக்கும். ஸோ எம்சிபியில் வந்து நம்ம இதுலேருந்து வர அவுட்புட்டை ஒரு டெர்மினலில் கொடுத்துட்டு, ஆக்சுவலாக சர்க்யூட் பார்த்திங்கன்னா இதில் வந்து லைன் மட்டும் கனெக்ஷன் கொடுத்தா போதும். நியூட்ரலும் எர்த்தும் டைரெக்டாக இபிலேருந்தே வந்துடும். அதில் வந்து லிங்க் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எம்சிபி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம எந்தெந்த நம்ம ஒவ்வொரு வீட்டில் ஒரு ரூமுக்கும் ஒரு பிரான்ச்சிங் மாதிரி ஒயரிங் பண்ணியிருப்போம். அந்த எம்சிபி எல்லாத்துக்கும் நம்ம எதெல்லாம் வேணுமோ அதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோன்னா அந்த அவுட்புட்லாம் எடுத்து நம்ம லோடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்மளோட இன்வெர்ட்டரோட அவுட்புட் லைன்லேருந்து ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி சாக்கெட் போட்டு லைன் மட்டும் எடுத்து இன்புட்டாக கொடுத்துட்டு அந்த எம்சிபியோட அவுட்புட்டில் எடுத்துகிட்டு நம்மளோட லோடை கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ரூமுக்கு வேணுமோ நம்ம அதை அப்படியே கனெக்ட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது நம்மளுடைய இபி பாக்ஸில் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய எம்சிபி இருக்கும். ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணலாம். பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்ரி கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். பேட்ரி கொடுத்தாலே மோஸ்ட்லி இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடும். பேட்டரியில் ஃபுல் சார்ஜ் இருந்ததுன்னா பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வச்சுட்டு பேட்ரி பார்ப்போம். ஸோ பேட்டரியில் வந்து 12.68 இருக்குது. ஸோ ஃபுல்லாக இருக்குது 12 வோல்ட்டு. நவ் பேட்டரை ஆன் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிரிட்டும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், கிரிட் சப்ளை. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ இங்கே இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வரும். கிரிட்டு மெயின் கிரிட்டு கனெக்ட் ஆகிருக்கு, ஈகோ மோடில் இருக்குது. அன்ரெகுலேட்டடாக இருந்தால் ஈகோ மோடுன்னு வரும், ரெகுலேட்டடாக இருந்ததுன்னா இது வராது. அண்ட் பவர் ஆன். சப்போஸ் பேட்ரி லோவாக இருந்தால் இங்கே ரெட் பட்டன் ஏரியும். இப்போ வந்து நார்மலாக இருக்குது, அதனால் பேட்ரி வந்து லோ காமிக்கல. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து லோட் கனெக்ஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டோம், இன்வெர்ட்டர் ஆன் பண்ணிட்டோம். இன்வெர்ட்டருக்கு வந்து கிரிட்டு வந்து சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ இன்வெர்ட்டரும் ஆன் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம வந்து லோடு எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லோடு இதெல்லாம் நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஹெல்ப்போடு பண்ணுறது பெஸ்ட்டு. இருந்தாலும் நம்ம எப்படி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ அவுட்புட் வருதான்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ 230 வோல்ட்டு அவுட்புட் வருது. ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி அவுட்புட்டை வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் எடுத்து கொடுத்துடணும். நம்மளோட நார்மலாக இபி பாக்ஸில் இருக்கக்கூடிய எம்சிபிக்கு கொடுத்துருவீங்க. எம்சிபியோட அவுட்புட் வந்து நம்மளோட லோடுக்கு போயிடும். லோடு எல்லா லோடுக்கும் நீங்கள் சரி அப்படியே பேரலாக கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் லோடோட நியூட்ரல் வந்து டைரெக்டாக கிரிட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது கிரிட்டில் அந்த நியூட்ரல் வந்து கொடுக்க வேண்டாம். எர்த்தும் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கும். ஒன்லி லைன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். லைன் கொடுத்துட்டேன். ஸோ நியூட்ரலும் கொடுத்துட்டேன். என்னோடய எம்சிபி ஆன் பண்ணிட்டேன்னா என்னுடைய பவர் வந்து இப்போது இன்வெர்ட்டர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இப்போ இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய லோடுக்கு எம்சிபி நம்மளோட பாக்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த எம்சிபி இது என்னோடய லோடோட நியூட்ரல் வந்து நான் இபியில் கனெக்ட் ஆகிருக்கும். நான் வந்து லைன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படியே. ஸோ லைனை கொடுத்துட்டு நியூட்ரலில் இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டேன் இடத்துல. இப்போ என்னோடய எம்சிபி ஆன் பண்ணேன்னா இன்வெர்ட்டருடைய அவுட்புட்டு என்னோடய லோடுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணணும். எத்தனை எம்சிபி வேணாலும் நம்ம பேரலாக அப்படியே கொடுத்துட்டு நம்மளோட லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வேரியஸ் ரூமுக்கு கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான். ஸோ ஒரு இன்வெர்ட்டருக்கு வந்து ஒரு பேட்ரி, நம்மளுடைய லோடு சர்க்கியூட் எப்படி கனெக்ஷன்றது மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய எலக்ட்ரிஷியனை வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸி தான். அண்ட் அதுக்கு வந்து லைன் மட்டும் கொடுக்கணும். நியூட்ரலும் எர்த்தும் அது கிரிட்லேருந்தே கனெக்ட் ஆகிடும். தென் நம்மளோட பேட்ரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது சார்ஜிங் பண்ணுறதுக்காக இபி கிரிட்டு கனெக்ஷன்ஸ் இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். பவர் வந்து ஆனில் இருக்குது, பவர் இருக்குது. அதனால் இப்போ நம்மளோட லோடும் பவர் அவுட்புட் வந்துட்டுருக்கு. இப்போ சப்போஸ் பவர் போயிடுச்சு அப்படின்னா அப்போது இப்போ வந்து இன்வெர்ட்டர் வந்து சுவிட்ச் ஆகிடுச்சு. அதாவது பேட்டரியிலேருந்து டிசி பவர் எடுத்து டிசி டு ஏசியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைரெக்டாக வந்து சப்ளை கொடுத்துருது. ஸோ இப்போ பவர் போனாலும் நம்மளோட லோடுக்கு சப்ளை வந்துட்டுருக்கு, எனேபிளாக இருக்குது. ஸோ இதான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ பவர் வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அகெயின் வந்து பேட்டரியிலேருந்து உங்களோட இபி சப்ளைக்கு மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணிக்கும். அது பாருங்கள். ஸோ நம்ம உங்களுக்கு அன்இன்டரப்டடாக உங்களுக்கு சப்ளை வந்து கிடச்சிட்டே இருக்கும். இந்த ஸ்விட்சிங் டைம் தான் வந்து இன்வெர்ட்டரில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். யூபிஎஸ்ஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிரிட் கனெக்ஷன், ஒரு அவுட்புட் சப்ளை, பேட்ரி சப்ளை, லோடு எம்சிபி, நம்மளுடைய லோடு, இவ்வளோ தான் வந்து ஒரு இன்வெர்ட்டர் கனெக்ஷன். ரொம்ப சிம்பிள். ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் வந்து உங்களோட இன்வெர்ட்டர் எப்படி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா போய் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டெர்மினல்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்களே போய் வாங்கி இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கும் கன்சல்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ குட் டே.